வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமாக ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பழைய ஓய்வூதியம் சம்பந்தமாக என்னென்ன தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலத்தில் பாதிக்கும் மேல் முடிவடைந்து விட்டது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாதமே பழைய ஓய்வூதியம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் எந்த வகையான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி 4 தமிழக அரசு அறிவித்தது. இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை 9 மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது செப்டம்பர் மாதம் 30 இந்த குழு அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஜாக்டோஜியோ அரசு ஊழியர் கூட்டமைப்பு, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் தமிழக தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்களின் போராட்டம் தீவிரமாகி வரும் நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் முன்னதாகவே அதாவது ஆகஸ்ட் மாதத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்றனர் தலைமை செயலக வட்டாரத்தினர். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா நிகழ்வின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்த உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பினர் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வர காரணத்தினால இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சில வட்டாரத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.